வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டில் டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷனில் ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். இதில் இந்த எக்ஸாம்பிள் சம்மில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் சம் உங்களுக்கு நிறையா கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த கேட் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் அந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அந்தமாதிரி நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இந்தமாதிரி சம்ஸ் கேட்குறாங்க. இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறது பார்ப்போம். அதாவது சப்ராக்ட் 101 base 2 from 111,000 base 2 using 2's complement subtraction கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இது என்ன நம்பர் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பைனரி ரெப்ரசன்டேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ 1 2 4 8 16 32 இந்த நம்பர் தான் போடணும். இந்த நம்பர் எப்படி பார்த்தீங்கன்னா 2 1, அதுக்கப்புறம் 2 2 அந்தமாரி தான் 2 பவர்ஸில் தான் இந்த நம்பர் ரெப்ரசென்ட் ஆகும். இப்போ நான் மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 2 பவர்ஸ் இந்தமாதிரி தான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆகும். இதில் இந்த இப்போ 1 கீழே 1 போட்டிங்க, அதுக்கப்புறம் 8 கீழே 1, 32 கீழே 1, இது 32 + 8 + 1 இது 3 ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 41 வரும். இந்தமாதிரி தான் உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிப்பீங்க. அதாவது 2 பவர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்தமாதிரி தான் உங்களுக்கு இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிப்பீங்க. இப்போ இந்த நம்பர் உங்களுக்கு 41. அதுக்கப்புறம் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 111,000. அதுமாதிரி 32 கீழே 1 இருக்குது, 16 கீழே 1 இருக்குது, 8 கீழே 1 இருக்குது. இந்த மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது 32 + 16 + 8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 56 வருது. இந்த நம்பரோட பைனரி ரெப்ரசன்டேஷன் இந்த 56 தான் இந்த நம்பருக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன். 56ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் தான் இது. இப்போ இந்த 41 ஃப்ரம் 56னா 41 56 எல்லாம் மைனஸ் பண்ணணும். அதாவது எப்படி வரும்னா, உங்களுக்கு 56 - 41 வரும். இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். அதாவது 41 ஃப்ரம் 56னா 56 - 41 எழுதணும். இப்போ நம்ம இது சப்ராண்ட் சொல்லுவோம், இது மினிமம்னு சொல்லுவோம். இப்போ சப்ராண்டுக்கு நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிப்போம். அந்தமாரி கண்டுபிடிக்கும் போது இப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41ஓட இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கேன். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக 0 1 0 1 1 0. இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கூட ரைட் மோஸ்ட்டில் தான் உங்களுக்கு இந்த 1 ஆட் பண்ணணும் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்தமாதிரி டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1 ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த ரெண்டையும் இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா 0 + 1 1, அதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் 1 1 0 1 0 இதுதான் உங்களுக்கு இந்த 41ஓட டூஸ் காம்ப்ளிமெண்ட்டு. இப்போ நம்ம சப்ராண்டுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த 56ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன், அதாவது இது கூட உங்களுக்கு இந்த ஆன்சரை ஆட் பண்ணணும். அது எப்படிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் தெரியும். அதாவது 56 உங்களுக்கு இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் டூஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடச்சதில்ல, இந்த 41ஓட டூஸ் காம்ப்ளிமெண்ட் அந்த ஆன்சர் உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன். இந்த ரெண்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 0 + 1 1, 0 + 1 1, 0 + 1 1, அதுக்கப்புறம் 1 + 0 0, அதுக்கப்புறம் 1 + 1 10 வரும். அது 0 போட்டு கேரி ஒரு 1 தான் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். இந்த 1 + 1 உங்களுக்கு திருப்பி 10 வரும். 0 கேரி ஒரு 1. இப்போ இந்த ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜரில் உங்களுக்கு இந்த கேரி ஒரு வந்தால் டிஸ்கார்ட் பண்ணோம் சொன்னோம் அந்த ரூல்ஸில். அதாவது டூஸ் காம்ப்ளிமெண்ட் அந்த சப்ராக்ஷன் ரூல்ஸில் ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர்னால் உங்களுக்கு இந்த கேரியை டிஸ்கார்ட் பண்ணணும். அதுமாதிரி இந்த கேரியை டிஸ்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் 50, அதாவது 56 - 41 நம்மளுக்கு 15 தெரியும். அந்த ஆன்சர் இந்த ஆன்சராக நம்ம பார்க்குறதுக்கு நம்ம அதுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் பார்க்குறோம். பைனரி ரெப்ரசன்டேஷனில் 1 கீழே 1 இருக்குது, 2க்கு மேலே 1 இருக்குது, 4க்கு மேலே 1 இருக்குது, 6க்கு மேலே 1 இருக்குது. அதாவது இந்த 4 1 உங்களுக்கு இதில் எழுதுனா உங்களுக்கு 8 + 4 + 2 + 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 தான் வருது. நம்மளுக்கு இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 15 நம்மளுக்கு கரெக்டாக தான் கிடச்சிருக்கு நம்ம ஆன்சர். அதாவது நம்மளுக்கு இந்த 56 - 41 15, அதுதான் உங்களுக்கு இந்த ஆன்சராகவும் கிடச்சிருக்கு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்தமாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆன்சரை டிக் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபுல்லாக போட்டு காமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்தமாதிரி தான் உங்களுக்கு போடணும். இந்தமாதிரி தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் ப்ரொசீட் ஆகும். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.